ஹே காய்ஸ், விக்ரம் பிரபு நடித்த இருகப்பற்று படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இந்த படத்தை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். படத்தோடைய டைட்டிலோடைய மீனிங் என்ன அப்படின்னா சேர்ந்து வாழணும், சேரணும் அப்படிங்கிறது தான் இந்த டைட்டிலோடைய மீனிங். இந்த படத்தோடைய கதையிலுமே வந்து 3 கப்புள்ஸ் இருப்பாங்க. என்னதான் டைவர்ஸ் வரைக்கும் போனாலுமே அந்த கப்புள்ஸ் வந்து பிரியாமல் சேர்ந்து வாழ்கிற மாதிரி தான் வந்து இந்த படத்தோடைய கதையாக இருக்கும். ஸோ கதைக்கு ஏற்ற மாதிரியே டைட்டிலை அழகாக செலக்ட் பண்ணியிருப்பாங்க படத்தோடைய டீம். ஃபஸ்ட்டு மித்ரா மனோகர் பார்த்தோம் அப்படின்னா, மனோகருக்கு ஃபஸ்ட்டு அதிகமாக கோவம் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் மித்ரா வந்து ட்ரைனிங் கொடுக்கும்போது கோவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகுற மாதிரி அழகாக டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க ஒவ்வொரு ஷாட்டுமே. இந்த சீனில் மித்ராவும் மனோகரும் கேக் செய்யலாம்னு ரெடி பண்ணுவாங்க. ஆனால் கேக் வந்து கருகி போயிடும். அடுத்த ஷாட்டே வந்து ஒரு பேக்கரியில் போயிட்டு கேக் சாப்பிட்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்த கூட அழகாக இருக்கும். மித்ரா வந்து திவ்யா கிட்ட இருக்கிற பிரச்சனையை வந்து ஷேர் பண்ணுவாங்க மனோகர்கிட்ட. மித்ரா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் ஹர்ட் பண்ணும்போதே ஹஸ்பண்டை உட்கார வச்சு பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே இது மனோகர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, என்ன தான் பேசினாலும் ஒரு சில பேருக்கு புரியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை கனெக்ட் பண்ணுற விதமாகவே ஃபஸ்ட்டு சீனில் மித்ரா வந்து மனோகரை எப்படி இருக்கணுங்கிறத கிளாஸ் எடுக்கும்போது மனோகருக்கு ஹர்ட் ஆகும். ஆனால் வெளியில் சொல்ல மாட்டார். மனோகருடைய பிரச்சனை திவ்யா மூலமாக கன்வே பண்ணியிருப்பாங்க ஆடியன்ஸுக்கு. மனோகர் வந்து மித்ராவை தேடி ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாரு. அப்போ ஒரு புக்கு டேபிளில் இருக்கும். அந்த புக்கு வந்து லவ் சம்மந்தப்பட்ட புக்காக இருக்கும். லவ் பண்ணுறதுக்கு புக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சலிப்பாக இருக்கிற மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்து புக்கை எடுத்து செல்ஃபில் அடுக்கி வைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மனோகருக்கும் மித்ராவுக்கும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இந்த சீனில். அப்போ மித்ரா வந்து மனோகர்கிட்ட கேட்பாங்க, இன்னைக்கு வெனஸ்டே ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு. சொல்லலாம்னு மனோகர் ஃபேஸில் எக்ஸ்பிரஷனை கொடுத்து நினைக்கும் போது ஏதாவது சொல்லி பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு மித்ராவுடைய கண்ணில் அவ்வளோ எக்ஸ்பிரஷனை காமிச்சிருப்பாங்க. இந்த சீனில் வேற லெவலில் இருக்கும் இந்த சீன். மித்ராவுக்கும் மனோகருக்கும் நைட்டு சண்டை வந்துடும். அப்போ மனோகர் ஆஃபீஸ் பேக் வந்து டேபிளே வச்சிருவாரு. நைட் டைமில் சண்டை போட்டுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுவாங்க. காலையில் மனோகர் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது அந்த டேபிளில் இருந்து தான் அந்த ஆஃபீஸ் பேக்கை எடுப்பார். கண்டினியூட்டியாக மிஸ் ஆகாமல் அந்த சீனை காமிச்சிருப்பாங்க. மித்ரா வந்து அர்ஜுன்கிட்ட 60 நாளைக்கு நீங்கள் திவ்யாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஃபோன் கால் மெசேஜ் எதுவுமே பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மிராக்கல் நடக்கும் அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இதை கனெக்ட் பண்ணுற விதமாகவே ஒரு கட்டத்தில் மித்ராவும் மனோகரும் சண்டை வந்திருக்கும். மித்ரா வந்து மனோகரை டிஸ்டர்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணினதுனால தான் அவங்களுக்கு அடுத்த சீன்லேயே வந்து சமாதானமாகி அவுட்டிங்லாம் போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த 16 டேஸ்க்கு அப்புறம் என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத மித்ரா மனோகர் கப்பல் மூலமாக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. மித்ரா என்னதான் சைக்காட்ரிஸ்டாக இருந்தாலும் தனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தது மித்ராவுக்கு கவுன்சிலிங் கேட்குற இடத்துல தான் உட்காந்துருப்பாங்க. மித்ரா மனோகர்கிட்ட சொல்லுவா, எனக்கும் கோவம் வரும், நானும் பொசசிவ்னஸாக தான் இருக்கேன், என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மனோகர் வந்து நம்ப மாட்டார். இதை எங்கே காட்டியிருப்பாங்க அப்படின்னா, சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஷார்ட்டில் வந்து சேரில் உட்காந்து லெட்டர் எழுதுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த லெட்ரு தான் கிளைமேக்ஸில் ஒரு மூட்டையாக கட்டி வச்சுருப்பாங்க. அந்த பேக்கு கூட அவ்வளோ அழகாக இருக்கும். மனோகருக்கு மித்ரா மேலே நம்பிக்கை வர்றதுக்கு லெட்டரை படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் ஸ்ட்ராங்காக காமிச்சிருப்பாங்க. அவுட்டிங் வரும்போது டென்ட்டு போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கையில் மண்ணாக இருக்குதுன்னு டீசெண்டாக ஹக் பண்ணுறது, ஒரு புக்கு கொடுத்து லவ் லாங்குவேஜ் என்னன்னு கேட்குறது, லவ்வுக்கு புக்கெல்லாமா இருக்கா அப்படின்னு திருன்னு முழிக்கிறது, ஆப்னால தானே இவ்வளவு ப்ராப்ளம்னு ஆப்பை டெலீட் பண்ணுறதுன்னு சின்ன சின்ன விஷயத்த கூட அழகாக காட்டியிருப்பாங்க. 3 கப்புள்ஸுக்குமே ஒரு சில விஷயங்கள் வந்து பொதுவானதாக காமிச்சிருப்பாங்க. 3 கப்புள்ஸோடைய இன்ட்ரோ சீனுமே வந்து மார்னிங்கில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 3 கப்புள்ஸோடைய ஹீரோக்குமே வந்து கிளைமேக்ஸ் சீனில் ஒயிட் கலர் ஷர்ட் தான் போட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அர்ஜுன் திவ்யா கப்புள் பார்த்தோம் அப்படின்னா, அர்ஜுனுக்கு வந்து ஈகோ தான் அதிகமாக இருக்கும். இதை நமக்கு ஃபஸ்ட்டு சீன்லேயே காட்டியிருப்பாங்க. எங்கன்னா திவ்யாவை சாப்பிடு அப்படின்னு சொல்லுவார். ஃபோனை அப்புறமாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் கிளைண்ட்டுக்கு மெயில் அனுப்பிட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தான் சொல்கிறத கேட்காம இருக்கான்னு அடுத்த சீன்லேயே வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணலை, துண்டு காயப்படலைன்னு சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மித்ரா வந்து அர்ஜுன்கிட்ட 60 டேஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பேச்சுலர் லைஃப் உங்களுக்கு திரும்ப கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அர்ஜுனுடைய ஹாபிஸே வந்து பைக் ரைடாக தான் இருக்கும். டிஸ்டர்ப் பண்ணாத டேஸில் வந்து திரும்பவும் பைக் ரைடு போன மாதிரி காமிச்சிருப்பாங்க.
இவருக்கு பைக் ரைட்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத திவ்யாவை லவ் பண்ணும்போதே போட்டோ மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி திவ்யாவும் பிடிச்ச ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ல தான் வந்து அர்ஜுன் கிட்ட லாஸ்ட்ல டைவர்ஸ் கேட்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடுத்ததா பவித்ரா ரங்கேஷ் கப்பல் பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் ப்ரெஷரா தான் இருக்கும். இவங்களுக்குள்ள ஒய்ஃப் வந்து குண்டா இருக்கிறான்னு சொல்லி தான் சண்டை வரும். ஆனா அவருக்கு வெயிட் பிரச்சனை இல்லை, ஒர்க் ப்ரெஷர் தான் ப்ராப்ளம்ங்கிறது வந்து ரங்கேஷ் கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் மூலமாக காமிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க ரங்கேஷ்க்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களும் வெயிட் போட்டு குண்டாக தான் இருப்பாங்க. இவருக்கு வெயிட் போடுறது தான் பிரச்சனை அப்படின்னா அந்த கொலீக்ஸ்கிட்டே வந்து பேசியிருக்க மாட்டாருங்கிறத கன்வே பண்ணியிருப்பாங்க. இவருக்கு வீட்டிலையே பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சீன் மூலமாக காமிச்சிருப்பாங்க. மித்ரா வந்து உங்களுக்கு வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு 10 பாயிண்ட்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரங்கேஷ் வந்து 10 பாயிண்ட்ஸ் வர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சு சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்கேயுமே இவருக்கு வீட்டில் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ரங்கேஷ் வந்து ஒல்லியானவங்க கிட்டையும் பேசுவாங்க, குண்டா இருக்கிறவங்க கிட்டையும் பேசுவார் அப்படிங்கிறத கேரக்டர் வச்சு ஆடியன்ஸுக்கு ஸ்ட்ராங்காக காமிச்சிருப்பாங்க. பவித்ராவுக்கும் ஜிம் ட்ரெயினர் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. யாருக்காகவும் எக்ஸசைஸ் பண்ணாத, உனக்காக பண்ணு, அப்போதான் உடம்ப குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக்கு மித்ராவும் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் மித்ராவை விட ஜிம் ட்ரெயினர் சொன்னதுனால நங்குற மாதிரி நச்சுன்னு இருக்கிற மாதிரி அழகாக காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.